This is Narbhavi Easy Learning Computer Science. இன்னைக்கு 12th standard Computer Scienceல பார்க்க போகிறது Chapter 7 Python's Functions பார்க்க போகிறோம். இது Part 2 வீடியோ. ஆல்ரெடி Part 1 வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, தென் அதோட அட்வான்டேஜஸ், தென் அதோட சின்டாக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்தோம். நம்ம பார்க்காதவங்க பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில ஃபங்க்ஷன் கான்செப்டை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது சில ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை நம்ம தனியாக ஒரு மாடியூலில், தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அந்த டெஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம், தென் பேராந்தசிஸ் கொடுப்போம், தென் கோலன் வச்சுருவோம். ஸோ அந்த பேராந்தசிஸ்க்குள்ளே தான் என்ன பண்ணுவோம்னா ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்குமெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு கால் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபங்க்ஷனை வந்து அந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் கால் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து 4 டைப்ஸாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெக்கையர்ட் ஆர்குமெண்ட்ஸ், செகண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், தேர்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட், ஃபோர்த்து வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட். ஸோ இந்த 4 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கையர்ட் ஆர்குமெண்ட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ரெக்கையர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாவே அதில் கண்டிப்பாக நம்ம ஆர்குமெண்ட் ஏதாவது பாஸ் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்டாவது நம்ம அந்த பேராந்தசிஸ்குள்ளே கொடுக்கணும். அதுதான் ரெக்கையர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட் வந்து கரெக்டான பொசிஷனல் ஆர்டரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கமா பின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணோம், அண்ட் தென் பிக்கு வேல்யூ பாஸ் பண்ணோம். ஸோ இந்த ஏ கமா பி ஆர்டர் வந்து அதே ஆர்டரில் தான் நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன் கால் பண்ணுற அந்த வேல்யூஸும் இருக்கணும். ஸோ இதுதான் ரெக்கையர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதில் பேராமீட்டர் வந்து எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். தென் ஃபங்க்ஷன் கால் வந்துட்டு நம்ம லாஸ்ட் லைனில் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேராமீட்டரும் நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இது என்ன காமிக்கும் அப்படின்னா எரர் வந்துடும். ஸோ இட் ப்ரொடியூசஸ் எரர். என்ன மாதிரி எரர் அப்படின்னா, பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபங்க்ஷன் மிஸ்ஸிங் ஒன் ரெக்கையர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் காமிச்சிரும். ஸோ நம்ம ரெக்கையர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு பேராமீட்டராச்சும் நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த எரர் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா, அந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்குள்ளே வெல்கம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். கால் ஆன ரிசல்ட் வந்துங்கன்னா அந்த வெல்கம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் Python 3L அப்ளிகேஷனுக்குள்ளே எடிட்டர் மோடை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங் விண்டோக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் டெஃப் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் நேம் வந்து பிரிண்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துக்குறோம். தென் அதில் ஆர்குமெண்ட் வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம், எஸ்டிஆர் அப்படின்னு. கோலன் மறக்காமல் வச்சுக்கணும். அண்ட் தென் ஃபங்க்ஷன் பிளாக்கை வந்து இன்டென்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்டிஆர் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். தட் இஸ் எவ்ரி ஃபங்க்ஷன் எண்ட்ஸ் வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால. தென் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்துட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இதில் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எந்த பேராமீட்டரும் நம்ம பாஸ் பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எரர் கிடச்சிரும். ஸோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். arg.py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் கொடுத்துரும். ஸோ ஃபைல் சேவ் ஆகிடும். ரன் பண்ணி பார்க்குறோம், எரர் கிடச்சிருச்சு. த பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் மிஸ்ஸிங் ஒன் ரெக்கையர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேராமீட்டர் வந்து நம்ம கொடுத்துக்கணும். டபுள் கோட்ஸில் வெல்கம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்கம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல பேராமீட்டரை வந்து அதோட நேம் வச்சு ரெகனைஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் will invoke the function after the parameters are recognized by their parameter names அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேராமீட்டர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து சேமாக இருக்கணும். தட் இஸ் அந்த ஆர்டர் வந்துட்டு சேமாக இருக்கணும் ஃபங்க்ஷன் காலில் அப்படின்னு தேவையில்லை. இம்ப்ராப்பர் ஆர்டரில் நம்ம ஆர்குமெண்ட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட் ஆஃப் நம்ம ஏ கமா பின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் காலில் வந்து ஃபஸ்ட்டு ஏக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணி தட் இஸ் பி ஈக்குவல் டுன்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூவை கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் வந்துட்டு சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸோட
ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு நேம் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம் ஃபங்க்ஷன் பிரிண்ட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் காலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம் இருக்கு இல்லையா, அந்த பேராமீட்டர் என்ன ஆர்குமெண்ட்டோ அதே நேம் தான் நம்ம கால்லையும் கொடுக்குறோம். ஸோ அகைன் என்ன பண்ணுறோன்னா ஃபங்க்ஷன் காலில் பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட். தட் இஸ் அந்த நேமை வந்து முதல்ல ரெகனைஸ் பண்ணிக்கும் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு, சேமாக இருந்துச்சுன்னா தான் அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாஸ் பண்ண நேம் குகன் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வேறு நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் வந்து நேம் வந்து ஒரே மாதிரி யூஸ் பண்ணலை. தட் இஸ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நேம் அப்படின்ட்டுருக்கு, ஃபங்க்ஷன் காலில் நேம் 1ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நேம் மேட்ச் ஆகலை. ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிரும் அப்படின்னா எரர் கிடச்சிரும். ஸோ என்ன எரர் அப்படின்னா பிரிண்ட் டேட்டா ஆஃப் காட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் நேம் 1 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். அப்போ தான் கிளியராக புரியும். இதில் வந்து நேம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட், தென் ஏஜ் அப்படின்னு ஆர்குமெண்ட், 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம் அதே பிரிண்ட் டேட்டாவில். ஸோ ஃபங்க்ஷன் காலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம நேமுக்கு வேல்யூ கொடுக்கல, ஏஜ் கொடுக்குறோம். ஸோ அதே நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் ஈக்குவல் டு 25 அண்ட் த நேம் ஈக்குவல் டு குகன் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ அந்த நேம்ஸை மட்டும் கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மாற்றி கூட ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஸோ அதேமாரி அப்ளை பண்ணிக்கிறோம் இங்கே. ஸோ ரன் பண்ணும்போது அவுட்புட்டில் நமக்கு கரெக்டாக எதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அது ஃபஸ்ட்டு நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும். ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நேமை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் ஏஜை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆன்சரில் வந்துட்டு நேமும் ஏஜும் டிஸ்பிளேல கிடச்சிரும். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் விண்டோக்குள்ளே போயிடுங்க. ஸோ டெஃப் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நேம் பிரிண்ட் டேட்டா ஆஃப் கொடுக்குறோம். தென் பேராமீட்டர் வந்துட்டு நேம் கமா ஏஜ்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம் அண்ட் தென் ஏஜ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம பிரிண்ட் பண்ணுற வேல்யூ வந்து நம்ம என்ன பேராமீட்டரில் கொடுத்துருக்கோமோ அந்த நேம் தான் கரெக்டாக எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும், மேட்ச் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் காலில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் டேட்டா ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு அந்த பேராமீட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம நேம் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பேராமீட்டர் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் நம்ம முதல்ல ஏஜுக்கு வேல்யூ கொடுக்குறோம். ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லிட்டு தென் நேம் ஈக்குவல் டு குகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி கொடுக்குறோம். ஸோ கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சரில் வந்துட்டு எந்த ப்ராப்ளம் வராது. நம்ம என்ன ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ நேம் ஈக்குவல் டு குகன், ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதில் பேராமீட்டர் ஆர்டர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸோட முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பார்க்கலாம். இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆர்குமெண்ட்டுக்கு சம் டிஃபால்ட் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேல்யூஸ் ஃபங்க்ஷன் காலில் எதுவும் பாஸ் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸை கன்சிடர் பண்ணிக்கும். சப்போஸ் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் காலில் வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ டிஃபால்ட் வேல்யூ கன்சிடர் பண்ணாது. ஸோ நம்ம வேல்யூஸ் ஏதாவது கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோட மீனிங். டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன் பைத்தான் default argument is an argument that takes a default value if no value is provided in the function call அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு print info அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமில் நேம் கமா சேலரி ஈக்குவல் டு 3500 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். சேலரிக்கு மட்டும் டிஃபால்ட் வேல்யூ 3500 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் காலில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் மணிங்கிறது மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம், நம்ம சேலரியை பாஸ் பண்ணலை. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும், டிஃபால்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோட ஒர்க்கு. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு மணி, சேலரி ஈக்குவல் டு 3500 அப்படின்னு நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிரும். இப்போ இதே வந்து நம்ம கொஞ்சம் மாற்றுறோம். தட் இஸ் அந்த ஃபங்க்ஷன் காலில் வந்துட்டு ராம் அப்படின்னு ஒரு நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம் அண்ட் தென் 2000 அப்படின்னு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நம்ம டிஃபால்ட் வேல்யூ அப்ளை பண்ணல, நம்மளா ஒரு வேல்யூ கொடுக்குறப்ப என்னாகும் அப்படின்னா இந்த கொடுக்குற அந்த ஆர்குமெண்ட் எடுத்துக்கிட்டு வேல்யூவாக நமக்கு அவுட்புட்டில் நேம் ஈக்குவல் டு ராம், சேலரி ஈக்குவல் டு 2000 அப்படின்னு கிடச்சிரும். ப்ராக்டிக்கல் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முன்னாடி பண்ண அந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தட் இஸ் நேம்
salary equal to 5000 கொடுக்குறோம். ஸோ டிஃபால்ட் வேல்யூ சேலரிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறோம், நேம்க்கு கொடுக்கல. ஸோ அது ரெண்டையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், தட் இஸ் நேம் அண்ட் சேலரியை. தென் அந்த ஃபங்க்ஷன் காலில் வந்துட்டு நேம் மட்டும் குகன் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ சேலரிக்கு மட்டும் எடுத்துக்கும். ஸோ ஆன்சரில் உங்களுக்கு நேம் வந்துட்டு குகன், சேலரி ஈக்குவல் டு 5000 கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேலரியும் வந்துட்டு நம்ம வேல்யூ பாஸ் பண்ணலாம், 3000 அப்படின்னு பாஸ் பண்ணுறோம் ஃபங்க்ஷன் காலில். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது இந்த 3000 கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ சேலரி ஈக்குவல் டு 3000 நமக்கு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட் பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் காலில் வந்துட்டு நம்ம மோர் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்ம ரீடிஃபைன் பண்ணி அந்த ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் வந்துட்டு நம்ம அங்கே ஆர்குமெண்ட் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி பண்ணுறது ரொம்ப டீடியஸ் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இந்த கான்செப்ட் வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஜஸ்ட் ஆஸ்ட்ரிக் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டா போதும், தட் இஸ் ஸ்டார் கொடுத்துட்டா போதும். நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வேணாலும் ஃபங்க்ஷன் காலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்துட்டு வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு சம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு. இதில் நம்ம ஃபங்க்ஷன் காலில் பார்த்தீங்க அப்படின்னா 5, 10, 15, 20, 25 சொல்லிட்டு நிறைய வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வந்து எக்ஸ், ஒய், இசட் சொல்லிட்டு 3 ஆர்குமெண்ட் மட்டும்தான் நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம டைப் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா, நம்பர்ஸ் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் கிடச்சிரும். தட் இஸ் டைப் எரர், சம் ஆஃப் டேக்ஸ் 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு எரர் கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸில் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதுவோம் இல்லையா, அதே தான். பட் எங்கே வேரியேஷன் வரும் அப்படின்னா இந்த பேராமீட்டர் போடுவோம் இல்லையா ஆர்குமெண்ட்ஸ், அதில் வந்து நம்ம ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர் நேம் கொடுத்துட்டா போதும். தென் மற்றபடி ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சேம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் என்ஓஎஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமில் கொடுத்துருக்கோம். தென் பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் என்ஓஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே நம்ம ஃபார் லூப்பில் அந்த கெட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ 2 ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமில். ஒன்று வந்து 1,2 அப்படின்னு 2 வேல்யூ பாஸ் பண்ணி அதை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்குறோம். அண்ட் தென் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிரிண்ட் என்ஓஎஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் காலில் 3 வேல்யூஸ் கொடுத்துக்குறோம், அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நம்ம ஃபங்க்ஷன் காலில் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அந்த வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட் படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட்டோட கான்செப்ட். இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் விண்டோக்குள்ளே போயிட்டு டெஃப் பிரிண்ட் என்ஓஎஸ் கொடுத்துக்குறோம், 2 ஸ்டார் என்ஓஎஸ் அப்படின்னு கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட்டு இன்சைடில் ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளார ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார் லூப்பில் நம்ம வாங்கின அந்த ஆர்குமெண்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா லூப்புக்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் என் கொடுத்துக்குறோம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தென் ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் காலில் 1,2 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணுறோம். தென் செகண்டில் வந்து 10, 20, 30 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரன் பண்ணும்போது நம்ம எத்தனை வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் வந்து 1 டோன் பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 10, 20, 30 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நான். ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.